வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அரசு ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம்னா அது இந்த ஓய்வூதிய திட்டம் தான். ஒரு பக்கம் போராட்டம் தீவிரமடையுது, இன்னொரு பக்கம் அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. இதனால் அரசு ஊழியர்கள் சங்கங்கள்லாம் தொடர்ந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்ன்ட்டு ஸ்ட்ரிக்டாக கேட்டுட்டு இருக்காங்க. பல அதிரடி போராட்டம் நடத்த போகிறாங்க. இதுக்கு நடுவில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டில் அமல்படுத்தலாமா பேசினப்போ கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஸோ இப்போ 3 திட்டங்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ், குமுலேட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ், இது 3 பென்ஷன் ஸ்கீமும் முன்னாடி இருக்குது. இதில் எதை டிக் பண்ணுறதுன்ட்டு அரசாங்கத்துக்கு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தை தீர்க்க தான் பிப்ரவரி மாதம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க. செப்டம்பர் மாதமே ரிப்போர்ட் கொடுக்கணும்னு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த குழு ஒரு இடைக்கால அறிக்கையை மட்டும் தாக்கல் பண்ணிட்டாங்க. முழு அறிக்கை இன்னும் வராமல் இருக்குது. இப்போ மேட்ரு என்னென்னா, அரசு ஊழியர்களோட போராட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. சட்டமன்ற தேர்தல் வேற நெருங்க போகுது. இதனால் அரசுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஊழியர்களை சமாதானம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி கமிட்டிக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்களாம். அந்த குழுவோட இறுதி அறிக்கை வந்த உடனே அரசு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு அறிவிக்க போகிறாங்க. அது ஓல்டு பென்ஷனாக இருக்கணும்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். சப்போஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக ஏதோ பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அரசு ஊழியர்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றம் எது கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் கிடைக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.